என் தங்கப்பிள்ளையே, பங்குனி அமாவாசையினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன் மனமகிழும் நல்ல செய்தியை வெற்றியோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இது போன்ற நல்ல நாளில் என்னை தவிர்த்து விட்டாயானால் அதன் பிறகு முழுக்க முழுக்க வருத்தம் உனக்குத்தான் மிஞ்சும். அதனால் தேடி வந்த தாயை உதாசீனம் செய்து எதற்காகத்தான் நாம் இவர்களை தேடி வருகின்றோமோ என்று நினைக்க வைத்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எதுவுமே இல்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. எதுவுமே நடக்கவில்லை என்று சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கேட்டதை விடவும் சிறப்பாக பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு எப்பொழுதுமே யாருடைய ஒத்துழைப்பும் உனக்கு தேவையில்லை. செய்வது நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது அதை நீ முன்னெடுத்து செய்து கொண்டே இரு. நிச்சயமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் உன்னை வந்து முழுமையாக சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரமும் எல்லா மாற்றமும் என்றும் என்றென்றும் உன் வசமாக மாறாமல் நீ என்ன நடந்தாலும் அது அப்படியே நடக்கட்டும் என்றிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது எல்லாம் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை நீதான் செய்கின்றாய். வேறு யாரையும் இங்கே அனுமதிப்பது கிடையாது. உனக்கு இந்த வெற்றி தொடர்ந்து விட்டால் மட்டும்தான் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் சாதித்து விட்டதாக நீ உணர்கிறாயல்லவா? ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது. உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. அது உன்னை அழிப்பதற்கு சதித்திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது. உடனடியாக அதனை வெளியே எடுத்து விட வேண்டும். உடனடியாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற தீமையான விஷயங்களை வெளியே விரட்டி அடிக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அதை நிச்சயமாக என் குழந்தை தன்னுடைய அரவணைப்பில் இருந்து பெற்று கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாததனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் அமாவாசை நாட்களில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் சமீபத்தில் உன் இல்லத்தில் இறந்து போன ஆத்மாக்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அவர்களை வரவேற்காமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? உனக்கான நல்ல நேரத்தில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் தயக்கம் வரும் பொழுது அந்த இடத்தில் சற்று பொறுத்திருந்து அமைதி காத்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் அந்த வெற்றியை நீ தொடர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதற்கு மேல் முடியாது என்று நீ கலைத்திருக்க முடியாது. இதற்கு மேலும் முடியாது என்று நீ சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக
அப்படியே விட்டுவிடவும் முடியாது. உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு வருகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி பெறாமல் நீ முன்னேறிச் சென்று கொண்டிருக்கும் பொழுது அத்தனை நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து நடத்துவதையும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். கொடுக்க வருவது உன் அம்மா நான் எனும் பொழுது அதை பெறுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம்? என் குழந்தையை, சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. எதுவானாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவேன். ஆனால் அதுவா வாழ்க்கை? ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை எதையும் கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் மேலும் மேலும் பல உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இத்தனை முறை நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ, இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக நீ வேதனைப்பட்டாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தருகிறேன். என் குழந்தையே, நீ நினைத்தது போலெல்லாம் இங்கு எல்லாமும் அத்தனை சுலபமான காரியம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது முடிந்து விட்டது, இந்த பிரச்சனை இத்தோடு நின்று விட்டது, இனி சந்தோஷம்தான் என்று நினைக்கும் பொழுதுதான் மீண்டும் புதிதாக ஒரு பிரச்சனை இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். என் குழந்தையே, எதையுமே சரியாக கையாள தெரிய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக எதிர்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு இதனை எதிர்கொள்ள தெரியாத பொழுதுதான் வாழ்க்கை சில பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. சில விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தினால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் இதிலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற மிக முக்கியமான உண்மையாகும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிட மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலக மாட்டாய். உனக்கு நான் கொடுக்க நினைப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்களும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. எதிர்நீச்சல் போட தெரிந்தவனுக்குத்தான் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள முடியும். நீர் போகின்ற திசையிலேயே மிதந்து சென்று கொண்டிருந்தாயானால் உனக்கு எந்த அனுபவமும் அதிலிருந்து கிடைக்காது. அதனால் எதிர்த்து துணிந்து நிற்கின்றவனுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பயப்படும். எப்படியும் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும். இதையெல்லாம் நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நொடியிலும் மாற்றத்தை உணர்ந்துவிட
எந்த நிமிடத்திலும் பல திருப்பங்களை கண்டுவிட என் குழந்தை நீ சரியாக பயணித்தால் போதும். சரியானபடி அத்தனை மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டால் போதும். ஆனால் நான் இருந்து கொடுப்பதை நீ உணர்கின்ற நேரம், நான் இருந்து தருவதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வாழ்க்கையின் உச்சம். இனிமேல் எதுவுமே இல்லை. இனி நாம் பெறக்கூடிய வெற்றி இதுதான் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். இனிமேல் எந்த நிலையையும் மாற்றிவிட வேண்டும். எந்த சூழ்நிலையையும் கடந்து வர வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நீ நினைத்ததை விடவும் பல மடங்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும் விதமாக நடந்தே தீரும். நீ தெய்வத்தின் ஆசிகளை பெற்றிருக்கின்றாய். இன்று இந்த அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியையும் நீ பெற்றிருக்கின்றாய் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று சோர்ந்து விடக்கூடாது. நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளை உன்னால் உணர முடியும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கையினால் நீ எதை பெற நினைத்தாலும் அதில் உன்னுடைய வெற்றி அங்கே பிரதிபலிக்கும். அதில் உன்னுடைய வெற்றி அங்கே என்னவென்று உறுதிப்படுத்தப்படும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அதிசயமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்காது. இவர்களுக்கு இந்த தாயானவளின் துணை என்றுமே இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயமாக மாறிவிடும். நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் அந்த அளவிற்கு இருக்கும். பார்க்கின்றவர்கள் நடப்பது நன்மைக்குத்தான் என்று சொல்லி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கின்ற என் குழந்தை, நல்ல விஷயங்களை கேட்டு பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, ஒரு பொழுதும் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு எதையுமே நீ விட்டுவிடாதே. உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னால் முடியக்கூடிய ஒரு விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை நான் தருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அத்தனை சந்தோஷங்களும் உனக்கான திருப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் உண்மையாக கஷ்டப்படுகின்றவனுக்கு பலன் கிடைப்பதில்லை. யார் சந்தோஷமாக இருக்கின்றார்களோ, யார் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பலன் கிடைக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்தி விடுவேன். நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது உன்னுடைய கவனம் நிறைவாக இருக்கட்டும். அத்தனை வெற்றிகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய். அத்தனை மாற்றங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள முன்னே வந்து விட்டாய். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். இனி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வருகின்ற விஷயங்கள் இனி உன்னை வழிநடத்தும். இந்த வாழ்க்கையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதையும் சிந்தித்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. நடப்பது அத்தனையையும் நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். இந்த தாயின் அரவணைப்பை புரிந்து கொண்டு என் பிள்ளை வெற்றி நடை போடுவாய். எங்கும் தயங்கி நிற்க மாட்டாய் என்பதில் என்னை நீ நிச்சயமாக நம்பி இருக்கிறாய் என்பதனை
எனக்கு உணர்த்துவாய் என்று நம்புகிறேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.